ஹாய். நம்ம வந்து இந்த ரோட் சைடு நடக்கிற விஷயங்கள் பல விஷயங்கள் பார்த்துருப்போம். ரோட் சைடில் கடை வச்சுருப்பாங்க, பானிபூரி கடை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேல்பூரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பானி பூரியை பண்ணுறது பார்த்தீங்கன்னா காலால் மிதித்து பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தண்ணியில் வந்து பல தண்ணியை கலக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் மிஞ்சுற அளவுக்கு ஒரு கேவலமான செயல் செஞ்சுருக்கான். இவன் தான் அந்த செயல் பண்ணியிருக்கான். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல பிறந்து வளர்ந்தவன். இவன் வந்து நெக்கொண்டான்னு சொல்லி வரங்கல் டிஸ்ட்ரிக்ட் தெலுங்கானால வந்து ஒரு கடை போடுறான். பெஹ்ருல்நாத் குல்ஃபி அண்ட் ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து தள்ளு வண்டிங்களை வந்து வாடகை கொடுக்கறது. அவன்கிட்ட இருந்து அந்த வண்டியை எடுத்து இவன் ரோட்டோரமாக ஒரு இடத்துல வண்டி போட்டிருக்கான். ஸோ அவன் வண்டியில் வியாபாரம் பண்ணுற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான செயல் செஞ்சுருக்கான். ஸோ அதை பார்த்தவர் வந்து எவிடன்ஸ்க்காக கிரியேட் பண்ணாரா, ஏன்னா நாளைக்கு மறுநாளுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி எவிடன்ஸ்க்காக வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. ஸோ இந்த வீடியோ தான் அது. வீடியோவா இல்லை, உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸாக வச்சுருக்கேன் பாருங்கள். அவன் என்ன பண்ணுறான்னா அங்கேயே வந்து ஒரு வேலை செய்கிறான். செஞ்சுட்டு கருமத்தை வந்து எங்கேயாவது போட்டிருந்தா பரவாயில்ல, அதே ஐஸ்கிரீம்லையும் போட்டிருக்கான். அவன் ஐஸ்கிரீமில் யூரினையும் ஸ்பெர்மையும் கலந்து பண்ணியிருக்கான் அவன். ஸோ இதை வீடியோ எடுத்தவர் உடனடியாக வந்து அந்த வீடியோவை வந்து ஆன்லைனில் போட்டிருக்காரு. ப்ளஸ் போலீஸ்க்குமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்க பண்ண விசாரணையில் அவனோட ஐஸ்கிரீம் எல்லாமே எடுத்து கொட்டிட்டாங்க கீழே. அவனை ரெஜிஸ்டர் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அவன் தான் செஞ்ச காரியத்தை வந்து ஒத்துக்கினான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அது கேவலமான செயல், அதை சொல்ல முடியாது வீடியோவில். ஸோ அந்த மாதிரி ஒரு செயலை பண்ணி தன்னோட விந்தை வந்து ஐஸ்கிரீமில் கலந்ததை வந்து என்கொயரி பண்ணின்னு இருந்தாங்க. அப்புறம் ஃபுட் சேஃப்டிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்களுமே வந்து அங்கே இருந்த ஐஸ்கிரீம் எல்லாமே எடுத்து லேபுக்கு அமிச்சு ஒரு வாட்டி செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வருது. ஸோ அதில் வந்து இவன் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணியிருந்தது எல்லாமே வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்ததெல்லாம் அழிச்சிட்டு அவனை வந்து கோர்ட்டில் ஆஜர் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா இந்த நாய் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகிறத விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை, அதுவும் பப்ளிக் ரோடில் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். ப்ளஸ் சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து மிக்ஸ் பண்ணுறான். கோடை காலம், வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, எல்லாருமே அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. அந்த ஒரு சென்ஸ் கூட இல்லாமல் அவன் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான். என்ன சொல்கிறதுனே தெரில. இப்போ இனிமேல் நம்ம போய் சாப்பிடும்போது எல்லாருக்குமே இந்த ஒரு இன்சிடென்ட் கொஞ்ச நாளைக்கு ஞாபகம் இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும். ரோட் சைட் சாப்பிடும்போது என்ன ஜாக்கிரதையாக இருந்தால் நம்மளுக்கு தெரியாமல் பண்ணுறது நம்மளுக்கு எப்படி தெரிய போகுது? ஸோ உலகம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல் செஞ்சுருக்கான். பப்ளிக்லாம் வந்து அவனை தூக்கில் போடணுன்றாங்க. பட் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை. இதுக்கான தண்டனை என்னன்னு தெரில. ஸோ இதை மேற்கொண்டு இதை எப்படி எடுத்துன்னு போக போகிறாங்கன்னு தெரில. இனிமேலாவது பார்க்குற எல்லாருமே இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க தயவு செய்து பொதுமக்களுக்கு கொடுக்குறீங்க, கொடுக்கறத வந்து நல்லதாக கொடுங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த சாப்பாடுக்காக தான் கஷ்டப்படுறோம். அந்த சாப்பாடை வந்து நல்லபடியாக சாப்பிட்ற பொருளை வந்து நல்லபடியாக பண்ணணும்னு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான் பண்ண முடியும். யாரும் பார்த்து திருந்த போகிறதில்ல. சொல்ல வேண்டியது நம்ம சொல்கிறோம். ஃபுட்டில் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க. தேங்க்யூ.